விஜய் அவர்கள் நேற்று ஒரு 9 நிமிஷம் காணொளி தெரிவிக்கிறாரு. என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 6,35,00,000 பேர் பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸ் இருக்காங்க. இந்த அவங்களால கொண்டு போய் அந்த ஃபார்மை சேர்க்க முடியுமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைகளுக்கு போயிருவாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இந்த ஃபார்மை வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அவங்க வீட்டை இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு அப்போ ஓட்டுரிமை இல்லாம போறதா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ரொம்பவே ஆதங்கமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவிகே நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, அந்த ஃபார்மை வாங்கி உங்களுக்கு ஃபில் பண்றது மட்டும் நீங்க இல்லாம உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபில் பண்ணி கொடுங்க, உங்க தெரிஞ்சவங்களும் ஃபில் பண்ணி கொடுங்க, உங்க ஊருக்காரங்களும் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீங்க ஓட்டு போட முடியும். எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இப்ப பீகார்ல எலெக்ஷன் வந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பீகார் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஐஆர் பயன்படுத்தி இவங்க ஓட்டே போட தகுதி இல்ல அப்படின்ற மாதிரி வெளியேற்றிருக்காங்க. அதன் மூலியமா தான் பாத்தீங்கன்னா பிஜேபி வின் பண்ணிருக்குன்னு சொல்லி நிறைய கட்சிகள் தெரிவிக்கிறாங்க.